அம்மா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? ஆஹா, ஸ்ரீஜா பாப்பா கதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கே. ஆமா அம்மா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? இன்னைக்கு சொல்ல போற கதை சின்ன குரங்கு பெரிய அறிவு. சொல்லட்டுமா? சொல்லுங்க அம்மா. ஒரு அழகான பச்சை பசேல்னு காடு இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன குரங்கு வாழ்ந்து வந்துச்சான். அந்த சின்ன குரங்கோட பெயர் தான் சூசு. சூசு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பான். மரத்துல இருந்து மரத்துக்கு குதிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பானா. ஆனா ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு. அந்த பாம்பு அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே எல்லாரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. முயல், மான் எல்லாரும் அத பார்த்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனா சூசு மட்டும் பயப்படாம ஒரு கிளையில அமர்ந்திருந்தானா. அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் எங்க ஓடுறீங்க? இது நம்ம காடு, இதுதான் நம்ம வீடு, இத பாம்பு கிட்ட விட முடியாது அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சானா. ஆனா யாருமே வரலையா. பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். உடனே சூசு ஒரு ஐடியா பண்ணா. அமர்ந்திருந்த மரத்துல நிறைய பழங்கள் இருந்துச்சான். சூசு உடனே, போ பாம்பு போ, இது ஒன்னும் உன் வீடு இல்ல, போ பாம்பு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சூசு ஒவ்வொரு பழமா எடுத்து பாம்பு மேல வீச ஆரம்பிச்சிட்டான். உடனே பாம்பு அசைய ஆரம்பிச்சிருச்சான். அப்போ ஒரு பழம் பாம்பு தலையிலேயே வந்து டொங்னு கீழே விழுந்துருச்சான். உடனே பாம்பு சத்தம் போட்டுக்கிட்டே கீழே இருந்த ஆத்துக்குள்ள குதிச்சு தப்பிச்சு ஓடி போச்சு. அத பார்த்த எல்லா விலங்குகளும் வந்து சூசுவ பாராட்டினாங்களாம். சின்ன குரங்கே, நீதான் நம்ம காட்டுக்கு பெரிய அறிவு கொண்ட வீரன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சூசு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், எப்பவும் எதை பார்த்து பயப்படக்கூடாது, புத்திசாலியா இருந்தா எந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். இதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சிச்சு ஸ்ரீஜா பாப்பா? சின்னவனா இருந்தாலும் அறிவுல பெரியவனா இருக்க முடியும்.